கர்த்தர் என்ன செய்யறாரு கவனிங்க. ஆதாமை தேடி வரும்போது, ஆதாமை தேடி வந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்க? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? Where are you, Adam? God asked Adam, where are you? And God is asking the same question today. Where are you? Where are you, church, today? சபையே நீ இன்றைக்கு எங்க இருக்கிற? ஆமென். ஆராதனை செய்யும் போது உன்னுடைய எண்ணம் எங்க இருந்தது? ஆமென். வசனத்தை கேட்கிறோம், இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிறோம். பிரசங்கத்தை கேட்கும் போது உன்னுடைய இருதயம் எங்க இருக்கிறது? மாம்சம் இங்க தான் இருக்கு பிரதர், ஆனா சிந்தையோ வேற எங்கேயோ இருக்கே. நான் ஆராதனை செய்யறோம், ஆராதனை நடத்துறோம், ஆராதனை பாடல்களை பாடும்போது கர்த்தர் ஆராதிக்கிறோம், நம்ம அங்கதான் இருந்தோமா? How many of you were truly in the worship today? எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனையில உண்மையா இருந்தீங்க? Did you feel the presence of God? Or were you hiding like Adam hid himself? ஆதாம் ஒளிந்து கொண்டதை போல எத்தனை பேர் ஒளிந்து கொண்டிருந்தீங்க? தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நேராக உண்மையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆதாம் இடத்துல என்னங்க எதிர்பார்த்தாரு சொல்லுங்க? உண்மையும் கீழ்ப்படிதலும் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் ஆதாம் இடத்துல என்ன செய்யலங்க கர்த்தர் எதிர்பார்க்கல. God expected truth and obedience from Adam. இன்றைக்கும் கூட உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் அதை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். என்னங்க சொல்லுங்க? உண்மையும் கீழ்ப்படிதலும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மையமான விஷயம் என்ன தெரியுமா? உண்மையாய் இருப்பதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும். ஹல்லேலூயா.